ஒரு ஃபன் ஃப்ரைடேக்கும். ஆனால் நம்ம மேலே மட்டும் போகக்கூடாது, எங்கே வேணாலும் போயிடணும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிட் செக்கப் போட்டுட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு சவுண்டு. நமக்கு தேவையான பொருள் சார்ஜரு, அப்புறம் ஹெட்ஃபோனு அப்படியே எடுத்து அதை பேக்கில் வச்சுட்டு, என்னடா பேக்கில் சாப்பாடு மட்டும் தான் இருக்குலாம் கேட்காதீங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம். டைமுக்கு கூட்டு போகிற நம்ம வெளில வண்டி வந்துருச்சு. ரன்னிங்கில் ஏறி ஒரு மூளை பிடிச்சி உட்காந்தா உள்ள என்ன பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா? டிரைவர்னா கூட எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் திருவிழாவில் தொலைஞ்சு போன மாதிரி திருத்தன்னு முழிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்படியே மேலே வந்துட்டு சவப்பெட்டியில் நம்ம சாமானெல்லாம் வச்சுட்டு வேலையை பார்க்கறதுக்கு மூடிட்டு கிளம்பிட்டேன். ஏடா இவன் 3 கதவு திருப்பி திறக்கிறான்னு பார்க்காதீங்க, மணி 8:30 ஆயிடுச்சு. சாப்பிட்றது கிளம்பிட்டேன். நம்ம அண்ணன் பொங்கல் வாங்கினாரான பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு தெரியல. அப்படியே நம்ம நண்பரோட பேசிட்டு எரிக்கலை பிச்சு 2 வாயில போட்டு கிளம்பிட்டேன். மணி 9:30 ஆயிடுச்சு. வாடா டீ குடிக்க போலான்னு கீழே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு எப்பயுமே காஃபி தாங்க. இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஆத்து சேர்ஸா போட்டு குடிச்சிட்டு வழியை பார்த்து கிளம்பிட்டோம். ஏடா இவனுங்க திருப்பி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? மணி 11 ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் பிரேக் போலான்னு கூப்பிடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஏடா இவங்க வாங்கினதெல்லாம் எனக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. 3வது வாட்டி கொடுக்குமே தான் கண்டுபிடிச்சு. அப்படியே சின்னதா ஒரு ஃபிட் செக்கை போட்டு காலி ஆயிடுச்சு. 1:30க்கு வந்து லஞ்சை முடிச்சுட்டு நண்பர் மூஞ்ச காட்டுக்குன்னா கைரேகையை தான் காட்டுவன்றாரு. நம்ம டோலி ஒருத்தவங்க சாப்பிட்டா பிரியாணி தான் சாப்பிடுவோன்னு சம்பளங்கால் போட்டு உக்காண்டாங்க. பிரியாணி ஒன்று ஆர்டர் போட்டு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும்னு அப்படியே ஒரு வாக்கிங் போட்டு வாக்கிங் தான் கைஸ் போட்டேன். பிரியாணியை பிக்கப் பண்ணி டோலிட்ட சேர்த்துட்டு வழியை பார்த்துட்டு போயிட்டோம். 4:30 மணிக்கு ஃபன் ஃப்ரைடேன்னு சொல்லி எங்களை வச்சு ஃபன் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனா நாங்க சிக்காம கீழே வந்து பார்த்தா மாம்பழ கடை ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. கடைக்காரனுக்கு தெரியாம கார்லாம் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சவுண்டு கேட்குறீங்களா? இதுக்கு மேல நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க கடைக்குள்ள பூந்து ஒரு ஐஸ்கிரீமை தூக்கியாச்சு. இது யார் பே பண்ண போறா இப்போ? நீங்க தான் பே பண்ணுவீங்களா? கடைசியா எங்கேயும் நம்ம அக்கா தான் பே பண்ணாங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்பயாச்சும் போய் வேலையை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். மேலே போய் பார்த்தா மணி 5:30 ஆயிடுச்சுன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்னடி இது? சரின்னு கிளம்பி நம்ம வெள்ள வண்டியை தேடி ஏறி உக்காந்தா இங்க என்ன பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா? இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஓப்பனிங் போயிட்டு இருக்கு கைஸ். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இந்த ரீல் எனக்கு அனுப்பிட்டு DM பண்ணுங்க. அவ்வளோதான், நானும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி இதோட இந்த vlog முடியுது கைஸ். வரட்டா?